ஹாய் விவோஸ், இப்போ நம்ம பார்க்க போறது ரெசிஸ்டன்ட் டைப் ஸ்பாட் வெல்டிங். இந்த வெல்டிங்கை இண்டஸ்ட்ரியில நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. முக்கியமா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில பாடி பேனல்ஸ் அண்ட் ஃப்ரேம் காம்போனன்ட்ஸை வெல்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம டெய்லி லைஃப் யூஸ் பண்ற வாஷிங் மிஷின்ஸ் அண்ட் ஃப்ரிட்ஜோட அவுட்டர் கேபின் ஷீட் வெல்டிங் பண்றதுக்கும் கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற சர்க்யூட் போர்ட்ஸ் அண்ட் இ வெஹிக்கிள் பேட்டரி பேக்கேஜை வெல்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பாட் வெல்டிங்கோட இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஆக்கி ஆம்ப்ஸ் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுது. செகண்ட் காம்போனன்ட் காப்பர் எலக்ட்ரோட். ஒரு எலக்ட்ரோட் மூவபிள் ஆம்லையும் இன்னொரு எலக்ட்ரோட் ஃபிக்ஸ்டு ஆம்லையும் இருக்கும். தேர்ட் காம்போனன்ட் ஃபுட்டடல். ஃபுட்டடல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரெண்டு எலக்ட்ரோடையும் ஜாயின் பண்ணி கரண்ட் ஃப்ளோ பண்றதுக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ராங் வெல்டிங் அடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஃபோர்த் காம்போனன்ட் கண்ட்ரோல் நாப். கண்ட்ரோல் நாப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மெட்டீரியல் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கரண்ட் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்பாட் கிளியர் பண்ணு. என்னன்னாச்சு? ஸ்பாட் வெல்டிங் சபடி வராரா? ஸ்பாட் வெல்டிங் சபடி தெரியாதா? அதனாலதான் உனக்கு தெரியல. இப்ப வருவாரு, உனக்கு தெரியும் பாரு. எட்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த மிஷினோட நாலேஜ் என்னன்னு உனக்கு தெரியும். உனக்காக கஷ்டப்படுற உங்கள் அம்மா அப்பாவோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இண்டஸ்ட்ரியல் 4.0ல அட்வான்ஸாக போகிற இந்த உலகம் யாருக்காகவும் நிற்காது. நீ எதை பார்த்தும் பயப்படாத. இந்த உலகத்தில் மெக்கானிக்கல் எடுத்துட்டு கஷ்டப்படுறதா சரித்திரமே இல்லை. ஸ்பாட் வெல்டிங்கோட ஒர்க்கிங் 3 ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹை கரண்ட் எலக்ட்ரோட் மூலமாக ஒர்க் பீஸ் வழியாக போகும். செகண்ட் ஸ்டெப், அதிக கரண்ட் இந்த மெட்டீரியல் வழியாக வரும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். தேர்ட் ஸ்டெப், மெட்டீரியல் உருக ஆரம்பிக்கும் போது மேலும் நான் ப்ரெஷர் கொடுக்கறதுனால வெல்டிங் ஸ்ட்ராங்கா கிடைக்கும். உங்க எல்லாருக்கும் ஸ்பாட் வெல்டிங் சபரி ப்ரோ சொல்லி கொடுத்த ப்ராசஸ் புரிஞ்சுதா? உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.